இறைவனுடைய கருணையினால் நிறைவுகதி அளித்தல் என்று பூர்ணாகதியானது உங்களிடத்திலே வர இருக்கிறது. எல்லாரும் அதை தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள். வெறுங்கையினால் தொட்டி வணங்கக்கூடாது என்கின்ற நீதி இருக்கிறது. அதனால் வலிக்கட்டும் நல்லா காலு. இன்னைக்கு பாருங்க, நாங்க சொல்வதெல்லாம் இந்த கொற்றை கிராமம் கேட்கணும். தயவு செய்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்காரம்மா. அதுவும் வீட்டுல மருமக வந்தா சத்தியமா வாஷிங் மிஷின் கேட்காதீங்க. சரி, அப்படியே கேட்டுட்டீங்க, அந்த பொண்ணு மாசமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ முன்ன பின்ன அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் இருந்ததுனால தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. இதை யார் சொன்னது? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. நல்லூர் பெருமணத்தில் அவருக்கு திருமணத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் முத்தி மோட்சம் அவர் கொடுத்தது. அந்த கொத்தி மோட்சம் கொடுத்த பாடலையும் இப்போ உங்க முன்னால சொல்லி அது விளக்கம் சொல்றேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் கூரைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமலம் நகர் பெண்ணித்து விட்டு விட்டால் இரும்பையூர் இறைவா மீண்டும் ஒரு கருப்பை ஊராக்கா என்னை காத்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான் நாம் பெற வேண்டும். அதனால் பாருருவாய பத்திமை வேண்டும், பிறப்பு அற வேண்டும். பிறப்பு அறுக்கக்கூடிய அந்த செங்கோல் இருக்கிறதே, நமக்கு பிறப்பை அறுத்து பிறவாமை என்கின்ற நிலையை நிறுத்துவதற்குத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். பிறவி பெருங்கடம் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அவனுடைய திருவடியில போய் சேர்ந்துடணும். அப்படியாப்பட்ட நிலையிலே நாமெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணையை கொண்டு இந்த இடத்திலே வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் செய்கின்ற வழிபாடு நடைபெறும். கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, நாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரமர் பாகத்து உமை மைதனே உலகேழும் பெற்ற நாரிய பொழுதும் சிந்தையுள்ளே காரமேனி கணபதியே நிற்ப உதிக்கின்ற செங்கதிர்